என் பேர் நவீன். நான் வந்து இப்போது ஜூனியர் நேஷனல் ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்கேன். லைட் வெயிட் கேட்டகரியில் ஃபஸ்ட் வெயிட்டில் போடுறேன். என் கோச் பேர் வந்து ராஜசேகரன். கிளப் நேம் வந்து சேலஞ்ச் பாக்ஸிங் கிளப். சொந்த ஊர் உனக்கு? சொந்த ஊர் வந்து பெரம்பூர் தான். எவ்வளோ வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கு? நான் வந்து ஒரு 4 வருஷமாக பண்ணியிருக்கேன். ஃபேமிலி சைடில் எப்படி சப்போர்ட் இருக்குது? வந்து பாக்ஸிங்க்கு அனுப்புறது பயப்படுறாங்களா இல்லை அவங்களே என்கரேஜ் பண்ணி அனுப்புகிற மாதிரி டைப்பா? எங்கள் வீட்டிலலாம் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. பாக்ஸிங்கு மேட்ச்னால் இருந்தால் வந்து பார்க்க வருவாங்க. இந்த மேட்ச் பார்க்க வந்தாங்க. இந்த மேட்ச் எங்கள் அம்மா மார்னிங் வந்து பார்த்து தான் போனாங்க. நான் நேஷனல்ஸில் கோல்டு வின் பண்ணி ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாவுக்காக மேட்ச் வின் பண்ணோம். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் இப்போ இந்த ஃபீல்டில்? எனக்கு வந்து மைக் டைசன் தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு என் பேர் ஏழுமலை, டி ஏழுமலை, இன்டர்நேஷ்னல் பாக்ஸர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போடுறேன் பாக்ஸ். என் பிரதர் இருக்கார் டி மதிவானன் ஒருத்தர். அவர் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு இந்தியா, அவர் தமிழ்நாட்டில். செகண்டு நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2வது வாட்டி வந்து முகமது அலி வந்து 90ல் வரும்போது அப்போ நான் வந்து பாக்ஸராக இருக்கும்போது அவரை பார்த்து மூவ் பண்ணி அவர்கிட்ட நாங்கள் சோப் ஃபைட்டு போட்டோம். சோப் ஃபைட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். அவர் நல்லா விளையாடினார் எங்ககிட்ட. இவர் ரொம்ப அன்பாக விளையாடினார் எங்களுக்கு பாக்ஸிங்கில். தயக்கல்லாமல் அவர் வந்து எங்ககிட்ட ரொம்ப பழகி எங்ககிட்ட 1-2 அடித்தார். அப்பர்கட் யூஸ் பண்ணார். ரொம்ப எங்ககிட்ட ரொம்ப விளையாடினார். நடுவில் கொஞ்சம் மேஜிக்லாம் காட்டினார். அவர் வந்து அந்த இடத்துல நின்று கீழே இறங்கினார். எவ்வளோ எங்ககிட்ட வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி எங்ககிட்ட விளையாடும் போது அவர் எங்கள் கை பட்டவனை தான் நான் வந்து இந்த அளவுக்கு நான் நேஷ்னல் கோல்டு மெடல் எடுத்தேன். அப்புறம் சவுஜன் கோல்டு மெடலு, நேஷ்னல் கோல்டு மெடல், இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்தேன். பார்த்தோன்னே எங்களை கடவுள் பார்த்த மாதிரி இருந்தது. அலி மாதிரி வரணும், அவரை மாதிரி வேர்ல்டு மாதிரி சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் நேஷ்னல் கோல்டு எடுத்தோம். அவரை பார்த்தோன்னே ஒரு இன்டர்நேஷ்னல் வந்து கீபா போயிட்டு வந்தோம். கீபாவில் பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் இருந்தோம். இல்லை, நிறைய பேர் லேடிஸ்லாம் நிறைய பேர் அவங்க. மேரிக்கம்னு ஒரு மேடம் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து சென்னையில் வந்து இந்தியாவில் அவங்க சாம்பியன் ஆகிட்டு வேர்ல்டு லெவலில் அவங்க ஒலிம்பிக் போயிருக்காங்க. இது மாதிரி அவங்கள பார்த்தோன்னே நிறைய லேடிஸை விரும்பி நிறைய பேர் இங்கே வராங்க. நிறைய தமிழ்நாட்டில் எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும் பாக்ஸிங் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து ஒரு வந்து ரஃப்பான கேமே இல்லை, நல்ல அருமையான கேம்னு சொல்லிட்டு இதில் வந்தால் எல்லாம் வந்து பசங்க மாறிடுறாங்க. டர்னு எந்த பழக்கம் இல்லாமல், எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் மாறிடுறாங்க. அதான் அழகாக வந்து இங்கே பாக்ஸிங் கற்று நம்பி அனுப்புகிறாங்க. நல்ல உருவாகி வராங்க. நல்ல பசங்க தெரிஞ்சிடுறாங்க. இதில் பார்த்தா உடல் பயிற்சி நல்லா வச்சுருக்காங்க. எந்த கட்டத்துக்கும் போக மாட்டேன்றானுங்க பசங்க. எல்லாம் இந்த கட்டணோன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. புது பாக்ஸர் வரும்போது யாருமே வந்து நாங்கள் சொல்லித்தரோம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை பாக்ஸிங்கில். அதில் வந்து நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் கொடுத்தாவே போதும். வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பவர் கண்டிப்பாக வந்துடும். அவங்க ரன்னிங் ஓடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லா இதுவும் பண்ணோன்னா மார்னிங்கில் ரன்னிங் ஓடனாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு பவர் அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆக்சுவலாக பாக்ஸிங் விட்டோன்னா அவங்க வின் பண்ணுறது சான்ஸ் நிறைய அடிப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாக்ஸர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உருவாகணும். அதுக்காக நம்ம வந்து கோச்சர்லாம் ரெடி பண்ணி நல்ல கோச்சர்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களும் அப்படியே பின்னாடி போயின்னு இருக்காங்க. அவங்கள உருவாக்கணும். நீங்கள் இது மாதிரி பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் உள்ளே வருவாங்க, வெளியே வந்தால் இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் அந்த அம்மா வந்து செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் செய்கிறாங்க. நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் பசங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து அறிமுகப்படுத்தி பசங்களெல்லாம் உருவாக்கணும். பசங்க எங்களை மாதிரி ஆளாகணும். எல்லாம் இன்டர்நேஷ்னல் போகணும், நேஷ்னல் மெடல், இன்டர்நேஷ்னல் எல்லாம் ஹெவி ஆகணும், நல்ல பேர் எடுக்கணும் பசங்க. முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக அந்த அம்மா வந்து கண்டிப்பாக இவங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் போலீஸ்லேயும் இருக்குது. எல்லா இதுலேயும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரது கண்டிப்பாக பேங்க்கு, ஸ்டேட்டு எல்லாமே இது பண்ணணும்.